ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரைடே நைட் வந்து இந்த வீடியோ எடுத்திருந்தேன். ஃப்ரைடே நைட் வந்துட்டு எங்கள் அண்ணா ஒர்க்லேருந்து வரும்போது திடீர்னு ஃபோன் பண்ணி, நீ வந்து ரெடியாரு, நம்ம வந்து ஷாப்பிங்க்கு வந்து எனக்கு ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். வண்டியில் வந்து பெட்ரோல் போடலாம் சொல்லிட்டு பெட்ரோல் போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் பொஷவாக்கத்தில் இருக்க மதர்ஷா தான் போயிருந்தோம். எங்கள் அண்ணா வந்து பார்க்கிங் நின்றுட்டு இருந்தான். ஏதோ எடுக்கிறானே, தங்கச்சிக்கு ஏதோ சாக்லேட் வாங்கிட்டு வந்திருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தா சீப் எடுத்து தலை வாடுறான். எனக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. என்ன இவன் சீப் எடுத்து தலை வாடுறான்? கேர்ள்ஸ் நாங்களே வந்து எதுவுமே போடாதப்போ நீ மட்டும் தான் உனக்கு காமிப்பியா? நானும் காமிப்பேன்னு சொல்லிட்டு என்னோடய ஃபேஸை நானும் காமிச்சிட்டேன். ஷாப்புக்குள்ளே போயிட்டு ஷாப் விசிட் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே இருந்துச்சு. ரேட் வந்து நல்லா ஹையாக இருந்தாலுமே அதோட குவாலிட்டி வந்து கண்டிப்பாக மதர்ஷாவை அடிச்சிக்கவே முடியாது. ஸோ பாய்ஸ் செக்ஷன் தான் வந்து நாங்கள் விசிட் பண்ணிட்டு இருந்தோம். பிகாஸ் எங்கள் அண்ணனுக்கு தான் ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம். இங்கே வந்து இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே ஒயிட் ஷர்ட்ஸ் தான் இருந்துச்சு. ஆஃப் ஹேண்ட் ஃபுல் ஹேண்ட் வந்து பேண்ட் வந்து பார்த்துட்டு இருந்தான். நெக்ஸ்ட்டு வந்து கேஷுவல் ஷர்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அவன் ட்ரையல் பார்த்துட்டு இருந்தான், அவன் எடுத்த ஷர்ட்டும் பேண்ட்டும் போட்டு. இதுதான் என்னோடய உடன் பிறப்பு. அவனுக்கு வந்து வாங்கியாச்சு. ஸோ அவன் வந்து குமுதா ஹாப்பி என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு செம்ம ஹாப்பியாக சிரிச்சுட்டு போயிட்டு இருந்தான். ஒரே சிரிப்பு தான் அவனுக்கு. ட்ரெஸ் அவனுக்கு எடுத்தாச்சு சொல்லிவிட்டு இப்போ வந்துட்டு கூலிங் லெஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான். அதனால் அங்கே ஒரு ஷாப் இருந்துச்சு. ஸோ விசிட் பண்ணி பார்க்கலாமே நாங்கள் போயிட்டு அவன் அங்கே வந்து கண்ணாடி வந்து போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. நமக்கு எப்போவுமே வந்து பொம்மை இதெல்லாம் பார்க்குற வேலை தான். ஸோ பொம்மை வாட்ச் இருந்துச்சு. எனக்கு ஒரே ஷாக்கு. இந்த வாட்சை வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வாட்ச் வாங்கி தரலாம். சின்ன வயசில் செம்ம அடம் பிடிச்சி அழுவேன். ஸோ எல்லாமே வாங்கியாச்சு. வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். வீட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது அம்மா திடீர்னுட்டு கால் பண்ணிவிட்டு டின்னருக்கு எதனா சாப்பிட ஷாப்லேருந்து வாங்கிட்டு வாங்க, டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் போகிற வழியில் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் பார்த்துருந்தோம். அங்கே வந்து சிக்கன் ரைஸ் தான் நம்ம வாங்கியிருந்தோம். ஆல் டைம் சிக்கன் ரைஸ் தானே, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பேக்கரி பார்த்தோம். எனக்கு வந்து ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருந்துச்சு. அதனால் கேக் வாங்கிட்டோம். ஸோ இது வந்து சாட்டர்டே ஆஃப்டர்நூன் வந்து நான் வந்து லன்ச் செஞ்சுருந்தேன். மஷ்ரூம் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். இது வந்து நம்மளோட சேனலில் வந்து ஃபுல் ரெசிபி கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக ஈஸியாக செய்யணும் அப்படின்றதுக்காக நான் வந்து மஷ்ரூம் பிரியாணி வந்து செஞ்சுருந்தேன். மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. தூங்கிட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து எழுந்து கேரட் இருந்துச்சு, அதை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமே அப்படி சொல்லிட்டு கேரட்டை வந்து துருவி எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து இன்றைக்கி கேரட் அல்வா தான் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நெய் வந்து எடுத்துக்கலாம். நெய் வந்து ஒரு மெயினான இன்க்ரீடியண்ட் இதில். நெக்ஸ்ட் வந்து தேவையான அளவுக்கு ஒரு கப் வந்து சுகர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு பேனில் வந்து ஒரு ஸ்பூன் வந்துட்டு கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம துருவி வச்சுருந்த கேரட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கேரட் ஆட் பண்ணி நல்லா வந்து அந்த கீயோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து கிளறிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த கேரட்டோட ரா ஸ்மெல் வந்து போகும். இல்லைனா நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த கேரட்டோட ஸ்மெல் வரும். ஸோ கீயோடு சேர்த்து நல்லா வந்து வதக்கோன்னு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் போய் கீயோட டெக்ஸ்சர் வந்து வரும். கீ தான் அதில் வந்து செம்ம வந்து ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் சொல்கிறேன். நல்லா வதக்கியாச்சு. இப்போது வதக்கினதை இப்போ நீங்களே பார்த்துக்கோங்க. நல்லா கீ தான் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் ஆட் பண்ணி கூட வதக்கிக்கலாம். நல்ல டேஸ்ட் தான் தரும். ரெண்டுத்துக்குமே வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது. இதே நம்ம கேரட்டை விட மில்க் ஆர் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வதக்கும் போது உங்களுக்கு தெரியலாம், நம்ம வந்து மில்க் அதிகமாக ஊற்றிட்டோமோ ஒயிட் கலரில் இருக்குது அப்படி சொல்லிட்டு. பட் அந்த கேரட் வந்து அந்த ஃபுல் ஃப்ரெஷ் க்ரீமே வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ தான் வந்து அந்த கேரட் நல்லா பாயில் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேரட்டை வந்து வதக்கும் போது அதோட ரா ஸ்மெல் போகும். செகண்ட் இந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி இது பண்ணும்போது கேரட் வந்து நல்லா பாயில் ஆகும். அப்போ தான் உங்களோட கேரட் வந்து முழுசாக இருக்காது. நல்லா வந்து பாயில் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினா தான் வந்து ரியலான ஒரு கலர் வந்து வரும். நீங்கள் சுகர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வராமல் இருக்கும். அந்த சுகர் போட்டிருக்குதா அப்படி இருக்கும். சுகர் போட்டோடனே நார்மலாக வந்து அந்த ஆரஞ்சு கலரில் வந்து ரிச்சான ஒரு கலர் வந்து வந்துடும். ஸோ நல்லா வதக்குங்க. வதக்கிட்டே இருக்கும்போது கேரட் ப்ளஸ் சுகர் ரெண்டுமே வந்து நல்ல டேஸ்ட்டில் வந்து கொடுக்கும். அப்போ தான் வந்து செம்ம டேஸ்ட்டில் வரும். நல்லா வதக்கிட்டே இருங்க. ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சம் கீ ஆட் பண்ணி வதக்கி எடுங்க. பேனில் வந்து இது ஒட்டவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்த உடனே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நல்லாவே வதக்கிக்கோங்க. வதக்கும் போது நல்லா பாருங்கள்.
இது வந்து பேனில் படியவே இல்லை. நல்ல சாஃப்டாக ஒரு செம்ம ஸ்மூத்தியான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்தது. எனக்கு வந்து சுகர் பத்தலை. ஸோ அதனால் ஒரு ஸ்பூன் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து சுகர் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சுகர் வந்து நல்லா அந்த கேரட் அல்வாவோட மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட கேரட் அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்வீட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஹெல்த்தி ஸ்வீட். ஸோ குட்டீஸ்க்கு கூட ரொம்ப பிடிக்கும். நமக்கே ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்கள். எங்கள் அம்மா வந்து சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சொல்லியிருந்தாங்க. பார்த்தாலே தெரியும், நல்லா ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு. இந்த ஷாப்ஸ்லலாம் போய் நீங்கள் கேரட் அல்வா சாப்பிட்டிங்கன்னா கூட சேம் இதே டேஸ்ட்டில் தான் வரும். தென் இதில் வந்து லைட்டாக பால்கோவா ஒரு டேஸ்ட் வர வந்துச்சு. நான் யோசிக்கிறது நம்ம எங்கே பால்கோவா போட்டோம், இதில் பால்கோவா டேஸ்ட் வந்துச்சு அப்படி சொல்லிட்டு. நம்மளோட கேரட் அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் 4 கேரட் வந்து எடுத்துருந்தேன் மீடியம் சைஸில். ஸோ இந்த கப் அளவுக்கு வந்து ஃபுல் கப் அளவுக்கு வந்து எனக்கு கேரட் அல்வா வந்து வந்துருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கேரட்டுன்னு ஒரு விஷயமே தெரியல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவை பார்க்கலாம். பாய்.